இது சொந்த கட்சிக்காரரு முக்கியமா இருக்கிறவரை கூட ஐடி கார்டு கொடுன்னு கேக்குறாங்கன்னா என்ன கட்சி நடத்துறீங்க நீங்க? யார் அவரு? வந்தவரு உங்களோட பொருளாளர். அவர் எதுக்காக வர்றாரு? உங்க கட்சிக்கு உதவி பண்றதுக்கும் 4 பேர். இப்போ ஒரு சிலர் வந்து பணம் வரலன்றாங்க, வந்துச்சுன்றாங்க, குடும்பம் பிரிஞ்சு இருக்குன்றாங்க, அவங்களுக்கு போட்டுட்டாங்க எனக்கு கொடுக்கலன்னு. இதெல்லாம் இல்ல. இந்த பஞ்சாயத்தெல்லாம் யாரு? விஜயா உட்காந்து கேட்டுட்டு இருப்பாரு? அந்த கட்சியினுடைய பொருளாளர் பண்ணணும். இப்ப அந்த ஹோட்டலுக்கு ரிசார்ட்ல தங்குறாங்களே பில்லு, அது தாவேகா கட்சியில இருந்து பில்லுனா இவர் தாங்க கையெழுத்து போடணும். அப்படி பில்லு செட்டில் பண்ண போற ஒருத்தரை, கூட்டத்துக்கு கணக்கு வழக்கு பார்க்க போற ஒருத்தரை ரோட்ல நிக்க வச்சுட்டு ஐடி கார்டு கேட்டாங்கன்னா, நாளைக்கு வேற யாருன்னா ஒரு பொதுமக்களோ இல்ல தாவேகா தொண்டர்கள் லட்சக்கணக்கில் இருக்கீங்க, நீங்க போனா உங்களை எப்படி நடத்துவாங்கன்றதுக்கு இந்த இந்த காணொலி ஒரு எடுத்துக்காட்டு. நான் வந்து இப்போ வந்து குறை சொல்றேன் அப்படின்றதை தாண்டி இது குறை இல்ல. குறை சொல்றதுக்கு ஒரு தராதரம் இருக்கணும், ஒரு ஒரு அடிப்படை இருக்கும். அதை விட கீழே கேவலமா பண்ற வேலைகள் இதெல்லாம் எங்க பண்ணுவாங்கன்னா பொதுவா இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல, ஏன்னா மக்களுக்கு இள வயதுக்காரர்கள் பாக்குறாங்க, அவர்களுக்கும் இது புரியணும். இந்த பப்பு கலாச்சாரம்னு சொல்லுவாங்கங்க நியூ இயர் டைம்ல. அதுல போய் பாத்தீங்கன்னா பாஸ் கேட்பாங்க, டேக் கேட்பாங்க, ஐடி கார்டுங்க, அப்பாயிண்ட் பண்ணி கேட்பாங்க, இல்ல ஒரு தியேட்டருக்கு படம் பார்க்க போனா இதெல்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி ஆயிப்போச்சு. இதெல்லாம் வந்து இவங்களா வந்து இந்த கட்சி இப்படிதான் நாங்க நடத்த போறோம்னு காட்டுறாங்க. ஆனா இதெல்லாம் கண்டிப்பா விமர்சனம் ஆகும். எல்லாருமே பொறுமையா இருக்க மாட்டாங்க. கட்சியில இருக்கக்கூடிய நிர்வாகிகளை ஒரு சிலர் கேட்பாங்க. ஏன்னா இன்னைக்கு பொருளாளருக்கு நடந்தது நாளைக்கு புசி ஆனதுக்கு நடக்கும், நாளைக்கு புசி ஆனதுக்கு நடக்கிறது மாவட்ட செயலாளர் நடத்தும். யாருமே இப்போ ஒரு காலத்துல துரைமுருகன் எல்லாம் இருந்த பொழுது எம்ஜிஆர் அவர்கள் இருக்காரு, கலைஞர் இருக்கிறாரு. திமுக இருக்கிற துரைமுருகன் எம்ஜிஆரை பார்க்க வந்தாலும் முன்னுரிமை. ஏன்னா கழகத்துல அங்க முக்கிய நிர்வாகி, ஒரு மாணவர் அணியில இருந்து ஒரு பேச்சாளர், ஒரு முக்கியமான ஒரு புள்ளி. அதாவது தனிநபர் கிடையாது இவங்க யாருமே. நீங்க ஒருத்தர் இப்போ புசி ஆனந்த் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, புசி ஆனந்த் கீழே ஒரு 100 பேர் இருப்பாங்க, அதற்கு கீழே இன்னும் ஒரு 100 பேர், அதற்கு கீழே அப்படி அது செட்டிங் இருக்கணும். அப்போ உங்களோட தலகர்த்தாக்கள், உங்களோட தளபதிகளையே நீங்க மதிக்கல, நீங்க முக்கியத்துவம் கொடுக்கல, நீங்க எப்படி நாளைக்கு பொதுமக்களை பார்க்க போறீங்க?